அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னா என்னன்னா, ரீசெண்டா நமக்கு மியான்மர்ல ஒரு எர்த் குவேக் வந்துருந்துச்சு. அந்த எர்த் குவேக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் குடுக்கறதுக்காக ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தோம். நிவாரணப் பொருட்கள்லாம் குடுக்கறதுக்காக. இந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கப்பல் வழியா சில நிவாரணப் பொருட்கள் போச்சு. இன்னும் சில நிவாரணப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு விமானங்கள் மூலியமா போச்சு. ஏர்கிராஃப்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட ஏர்கிராஃப்ட் மூலியமா. ஸோ இதுல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளோட ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்க்கு வல்னரபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் பேக்கிரவுண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைபர் அட்டாக். ஓகேங்களா? பொதுவாவே ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஜிபிஎஸ் நேவிகேஷன பேஸ் பண்ணி தான் போகும் இல்லையா? ஸோ அந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ வந்து சைபர் அட்டாக் பண்ணி வேற ஜிபிஎஸ் சிக்னல்ஸ வந்து அ இன்டியூஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? இதனால என்ன ஆகும்? அ ஒரு அவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஜிபிஎஸ் சிக்னல் ஃபாலோ பண்ணா அவங்களோட டெஸ்டினேஷன்க்கு போயிரலாம். இப்ப சைபர் அட்டாக் பண்ணி வேற ஜிபிஎஸ் சிக்னல்ல ஃபீட் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏர்கிராஃப்ட்டே தொலைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஹைஜாக் பண்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. சரிங்களா? அதான் சொல்றாங்க ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக் தட் ஜெனரேட்ஸ் ஃபால்ஸ் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, which is the first state in India to implement subclassification of scheduled caste after recent Supreme Court judgment regarding it அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்கிளாசிஃபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது போன வருஷம் வந்திருக்கும். சப்கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நிறைய கேஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இல்ல ஒரு சில கேஸ்ட் நல்லா டெவலப் ஆயிருக்கும். இன்னும் ஒரு சில கேஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. அந்த மாரி டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கக்கூடிய கேஸ்ட் எல்லாம் தேர்ந்தெடுத்து, அவங்களுக்குன்னு எஸ்சி கேட்டகரி கீழ ஒரு உள்ஒதுக்கீடு தர முடியும். அதான் சப்கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரிக்கு 18% அப்புறமா 2009ல எஸ்சி ஏ அருந்ததியர்கள் அப்படின்னு பிரிச்சு அவங்களுக்கு ஒரு 3% குடுத்திருக்காங்க இல்லையா? இததான் சப்கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து போன வருஷம் வந்திருக்கும். சரிங்களா? போன வருஷம் வந்து இந்த மாரி சப்கிளாசிஃபிகேஷன் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மென்ட்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா அத யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தெலுங்கானா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, the state of social protection report 2025 states that nearly 2 billion people from low and middle income countries lack social protection. The report was released by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப 2 பில்லியன் பீப்புள் ஃப்ரம் இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பில்லியன் பீப்புளுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, which state will host the கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் நடத்த போறாங்க அப்படின்னா பீகார் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதோட மேஸ்காட் பார்த்தீங்கன்னா இதுதான். கட்சிம்ஹா அப்படிங்கிறது அதோட மேஸ்காட் நேம். ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் எலிஃபன்ட், ஹார்ட் ஆஃப் அ லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீகாரோட பாலா டைனாஸ்டில இருந்து இதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாலா டைனாஸ்டில இருந்து இதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, which இந்தியன் ஸ்டேட் சைன்ட் அண்ட் எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு அப்படின்னா with Russia's Rosatom to develop thorium-based small modular reactors அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எப்படி நேஷனல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இருக்கோ அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு இருக்கிறது ரோசாட்டம் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தோரியன் பேஸ்ட் ஸ்மால் ரியாக்டர்ஸை பில்ட் பண்றதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.